அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்ட 2 கட்ட பயணம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் மட்டுமின்றி அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி மக்களின் பேராதரவை பெற்று பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை உள்ளது. ஒரு அமைதி புரட்சியாக இது நடந்தேறும். தேர்தல் முடிவுகள் அதை நாட்டுக்கு உணர்த்தும். ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும், மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா வரையிலும் தமது கால்களால் நடந்து இந்திய தேசத்தை அளந்திருக்கிறார், மக்களை சந்தித்திருக்கிறார். இது இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் யாரும் சாதிக்காத ஒன்று. சைனாவிலே புரட்சியாளர் மாவோ நடத்திய அந்த யாத்திரைக்கு பிறகு அரசியல் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு யாத்திரையாக ராகுல் காந்தி அவர்களின் யாத்திரை அமைந்திருக்கிறது. மாவோ மேற்கொண்ட பயணம் அங்கே உள்ள பழமைவாத ஆட்சியை தூக்கி எறிந்து மக்கள் சீனம் மலர்வதற்கு வழிவகுத்தது. அதைப்போல இங்கே உள்ள பாசிச பாஜக ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு ஜனநாயக சக்திகளின் ஆட்சி இந்த மண்ணில் மலர்வதற்கு ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்ட பயணம் ஒரு மாபெரும் உந்துதலாக இருக்கும். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் களமிறங்குகிறோம். தமிழ்நாட்டில் 40க்கு 40 வெற்றி பெறுவோம். பிரதமர் மோடி பொதுக்கூட்டம் கலந்துருக்காரு. தொடர்ந்து திமுகவையும் விமர்சித்து பேசியிருக்காரு. அதே போல இந்தியா கூட்டணி மற்ற மதங்களை பேசுவதே கிடையாது, இந்து மதத்தை தான் அழிக்கணும்னு சொல்றாங்க, அவங்களுக்கு வாக்களிக்க கூடாது இந்த மாதிரியான பேச்சு பேசியிருக்காரு. அதே மாதிரி தொடர்ந்து தமிழக தலைவர்களை போல் பேசிட்டே இருக்காரு. அடிக்கடி தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் 10 ஆண்டு காலம் என்ன சாதித்தோம் என்பதை சொல்லுவதற்கு மோடி அவர்களிடத்தில் எந்த புள்ளி விவரமும் இல்லை. சாதித்திருந்தால் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்பார். மக்களுடைய மத உணர்வுகளை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேடுவது பாஜக மற்றும் சங் பரிவார்களின் வாடிக்கையான பழக்கம். ஆகவே மீண்டும் தமிழ்நாட்டிலே பிரதமர் மோடி அவர்கள் திரும்ப அதையே பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பேச்சு இங்கே எடுபடாது. எத்தனை முறை அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் பாஜகவால் இங்கே கணக்கை தொடங்க முடியாது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது, வலுவாக இருக்கிறது. கடந்த தேர்தல்களில் எப்படி 19, 2021 மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் மாபெரும் வெற்றியை இந்த அணி பெற்றதோ அதைவிட பன்மடங்கு மக்களின் பேராதரவோடு இந்த அணி வெற்றி பெறும். பிரசாந்த் கிஷோர் தமிழகத்தில் பாஜகவுடைய வாக்கு எண்ணிக்கை 2 இலக்கத்தில் சொல்றாரு. பாமக தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் பாஜகவிலே சாதி அடிப்படையிலான வாக்கு வங்கிகளை கொண்ட கட்சிகளை தாமரை சின்னத்திலே நிற்க வைத்து அந்த வாக்குகளை தங்களின் வாக்குகளாக காட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியும் பாஜகவில் சேர்ந்துள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் சமூக பின்புலம் இருக்கிறது. புதிய நீதி கட்சி, ஐஜேகே, பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த கட்சிகளின் வாக்குகளை தங்களுக்கான வாக்குகளாக மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். பாமகவை தவிர மற்ற அத்தனை கட்சிகளையும் தாமரை சின்னத்திலே நிற்க வைத்து அவர்கள் பெறுகிற வாக்குகளை தங்களின் கணக்கிலே அவர்கள் சேர்த்துக் கொள்ள பார்க்கிறார்கள். ஆகவே இங்கு அவர்கள் பெறுகிற வாக்குகள் பாஜகவின் வாக்குகள் அல்ல, அவர்களின் கூட்டணியிலே சேருகிற கட்சிகளின் தாமரை சின்னத்திலே விழுகிற வாக்குகளாக மாற்றப்படுகிறது. அவ்வளவுதான்.